ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்திக் ராஜா கதையில ஜூலை 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வில்லி நேரா அந்த அதிகாரியை கூப்பிட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கட்டு பணத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவரு பணத்தை பார்த்ததோட, என்னம்மா என்கிட்ட பணம் கொடுக்குற, எதுக்குமா அப்படின்னு கேட்க, அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, உள்ளார ஒருத்தனை இப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தன, அவனை அடிச்சு கை காலை ஒடிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னதோட, அதிகாரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு நேரா அந்த ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு நேரா அந்த நவீன் கிட்ட உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு செல்லுக்குள்ள கொண்டு போய் வச்சு அவரை கம்பால அடிச்சு வெளுத்து கட்டுறாரு. அதே நேரம் நவீன் சத்தம் போடுறாரு, சார், எந்தவித விசாரணையும் இல்லாம என்னை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்ப அதிகாரி சொல்றாரு, என்னையவே நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நவீனை அடிக்கிறாங்க. இதனால நவீனுக்கு கை கால்லாம் செம்மையா வந்துட்டு காயம் பெற்றது. இது எல்லாத்தையுமே நம்ம வில்லி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் வில்லி அங்கேருந்து வந்துட்டு, இங்க பாரு, எங்க வீட்டு பொண்ணு பக்கம் இதுக்கப்புறம் வரணும் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி நேரா அதிகாரிய பார்த்து, இவனை வெளியில கொண்டு வர்றதுக்காக கண்டிப்பா ஒருத்தன் வருவான், என்ன நடந்தாலும் சரி இவனை ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அந்த அதிகாரியும் சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து சேர்ல போய் உட்கார்றாரு. அப்ப நவீன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சுட்டீங்க அப்படின்னு. அதிகாரி சொல்றாரு, ஏய், ஒரு பொண்ணு இருக்க வீட்டுல நீ பாதி கோர்ல உள்ளார போயிருக்கா, அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கா, அப்படி இருக்கையில எப்படிடா உன்னை வந்துட்டு நான் வெளியில விட முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, சார், இவன் ஏதாவது சொல்லி இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி பார்ப்பான், இவனை காரணம் முன்னிட்டும் வெளியில விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து வராங்க. வீட்டுல நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதோட ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்ற அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, அவர் மேல கேஸ் கொடுத்தாச்சு, அவரை இப்ப ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நானும் வரேன் அப்படின்னு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சி வராங்க. வந்துட்டு, அக்கா, என்னக்கா இப்படி ஆகிருச்சு, பாவக்கா, அவரு என்ன பாக்குறதுக்காக தான் வந்தாரு, இதுக்கு மேலயும் நான் உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது, நான் இப்பயே போயிட்டு அதிகாரிங்க கிட்ட சொல்லி அவரை காப்பாத்துறேன் அப்படின்னு ஹீரோயினோட தங்கச்சி சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இப்ப நீ போய் அவரை காப்பாத்துறதுக்காக உண்மையை போய் சொல்லுவ, அடுத்து என்ன நடக்கும், அத்தைக்கு உண்மை தெரிய வரும், உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு, அதுவும் யாருக்கும் தெரியாம நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். தெரிஞ்சதோட அத்தை என்ன பண்ணுவாங்க, உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்க. இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு அத்தையால ஆபத்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், நான் எப்படியாவது போயிட்டு அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட, அதுக்கு ஹீரோயினோட தங்கச்சி சொல்றாங்க, இல்ல, கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், இந்நேரம் என்ன ஆனாங்கன்னே தெரியல, சித்தி வேற போயிருக்காங்க, சித்தியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஆபத்தை உண்டாக்கிடுவாங்க, அவருக்கு இந்நேரம் என்ன ஆச்சோ தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, உன்கிட்ட நான் பொறுமையா இருக்க சொன்னல. அதுக்கு ஹீரோயினோட தங்கச்சி சொல்றாங்க, அக்கா, நான் ஒன்னும் அவரை கூப்பிடல, அவர் தான் என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி விடுமா, பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத, நீ போ, நான் எப்படியாவது அவரை போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட, ஹீரோயினோட தங்கச்சியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அதே நேரம் ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க அவங்க பொண்ணை கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க அங்கேருந்து சொல்லுமா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்கிட்ட இருந்து ஏதாவது உண்மையை மறைக்கிறியா. அப்ப பொண்ணு சொல்றாங்க, அம்மா, நான் இந்த உண்மையை மறைக்கல. அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க பாரு, உனக்கு நான் அலைன்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன், இன்னும் 1 வாரத்துல உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறேன், நீ தேவையில்லாம கண்டவனையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற வழிய பார்க்காத அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணும், இல்லம்மா, நான் யாரையும் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த போனதோட, என்ன இது, அம்மா இப்படி சொல்றாங்க, என்னால அவரை தவிர வேற யாரையுமே மனசுல நினைக்க முடியாது, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு
அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த வில்லியை காமிக்கிறாங்க. வில்லி நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோ நேரா கார்ல போய் ஏற போகும் பொழுது வில்லி நேரா ஹீரோவை சொடக்கு போட்டு, "ஏய், எங்க போற?" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நேரா வில்லிய பார்த்து, "நான் எங்க வேணாலும் போவேன், உங்களுக்கு என்ன?" அதுக்கு வில்லி சொல்றாங்க, "நீ உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக தான் போற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ எவ்வளவுதான் போய் அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடினாலும் கண்டிப்பா அவங்க அவனை விட மாட்டாங்க" அப்படின்னு. இதை கேட்டதோட ஹீரோ சொல்றாரு, "ஓ அப்படியா? நான் போயிட்டு எப்படியும் அவனை கூட்டிட்டு வந்துடுவேன். நீங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறீங்க." அதுக்கு அந்த வில்லி நேரா பக்கத்துல வந்துட்டு, "இங்க பாரு, உங்க இந்த குடும்பத்துக்குள்ள நிறையவே குழப்பம் இருக்கு. அந்த ரோஹிணி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. நீ தான் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு பார்க்குற. அதோட அந்த ஸ்டேஷன்ல உள்ளவனுக்கும் இந்த வீட்டில் உள்ள பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதையும் நீ மறைக்கிறதுக்கு பார்க்குற. ஆனா எத்தனை நாள் நீ மறைக்கிற அப்படிங்கிறத நானும் பார்த்துட்றேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த குடும்பத்தோட விஷயத்துல தலையிடாதீங்க" அப்படின்னு. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, "இதுவும் ஏன் குடும்பம் தானே?" அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கிறது அப்படின்னு கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த குடும்பத்துக்கு நல்லது யோசிக்கிற ஆளா?" அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, "ஏய், என்ன பேசுற? அக்கா கிட்ட சொல்லவா?" அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "நீங்க என்ன வேணாலும் போய் சொல்லிக்கிடுங்க. உங்க மேல எந்த அளவுக்கு அத்தை நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு என் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் நம்புற ஆளு அவங்க கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, "இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கார்ல ஏறுறாரு. இதை பார்த்துட்டு வில்லி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நம்மக்கிட்டே இப்படி இவன் பேசுறானே அப்படின்னு செம்ம கோவப்படுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த லாயர்ஸ்க்கு கால் பண்றாங்க. அவங்க ஃபோன் அட்டென்ட் பண்ணி, "சொல்லுங்க சார்" அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டதோட அவங்களும், "சார், இதெல்லாம் கேஸ்லயே நிக்காது சார், நாங்க பாத்துக்கிறோம் சார்" அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட ஹீரோவும், "சரி, ஓகே, என் ஃப்ரெண்டை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போனதோட அந்த அதிகாரி நேரா நம்ம ஹீரோவை பார்த்ததோட, "ஓ, இவன் தான் இந்த பையனை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பானோ" அப்படின்னு. அப்ப நவீனுக்கு செமையா அடிபட்டிருக்கு. ஹீரோ நேரா நவீன் கிட்ட போயிட்டு, "ஐயோ, என்னாச்சு? என்னடா உனக்கு இப்படி அடிபட்டிருக்கு?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா அதிகாரி கிட்ட போயிட்டு, "எந்தவித கம்ப்ளைண்ட்டும் நீங்க விசாரிக்காம நீங்க பாட்டுக்கும் இவர் மேல கை வச்சிருக்கீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் மேல கை வைப்பீங்க? அவனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதிகாரி சொல்றாரு, "இங்க பாரு, வீட்டுல ஒரு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். இப்படி பட்டவனை எப்படி சும்மா விட முடியும்?" அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "இவன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க போனான் அப்படின்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது?" அப்ப அவரை சொல்றாரு, "கம்ப்ளைண்ட் அந்த வீட்டுல உள்ளவங்க தான் கொடுத்தாங்க." அப்ப ஹீரோ கேக்குறாரு, "சரி, அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அவங்க கிட்ட நீங்க விசாரிச்சீங்களா? இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்களா?" எதுவுமே கேட்கவே இல்லையில. அதிகாரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு." அப்ப ஹீரோ சொல்றாரு, "கம்ப்ளைண்ட் வந்தா எதையுமே நீங்க விசாரிக்காம இப்படி மேல கை வைப்பீங்களா? என்ன ஏது அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்ன எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட சுயபுத்தியே இல்லையா?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதிகாரி சொல்றாரு, "என்ன நீ விட்டா பேசிக்கிட்டே போற? இங்க பாரு, இவன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க போயிருக்கான். அதனாலதான் இவனை அடிச்சோம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, சம்மந்தப்பட்ட பொண்ணு எனக்கு தெரியும். அந்த பொண்ணை நான் இப்பவே வேணா கூப்பிட்டு நிரூபிக்கவா?" அப்படின்னு கேட்டதோட அதிகாரி சொல்றாரு, "நிரூபிங்களேன்" அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணி, "சொல்லுங்க, என்னாச்சு? அவரை காப்பாத்தியாச்சா?" அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாரு, உன் தங்கச்சி கிட்ட ஃபோனை கொடு" அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் தங்கச்சி கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு பேசுறாங்க, "சொல்லுங்க மாமா." அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருமா, இது மாதிரி நீ நவீன் கிட்ட அவரு நவீன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க" அப்படின்னு. இதை கேட்டதும் துர்கா அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன இப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை" அப்படின்னு. அதே நேரத்துல ஹீரோ சொல்றாரு, "கேட்டீங்களா சார், அந்த பொண்ணே சொல்லுதுல" அப்படின்னு. அப்ப அதிகாரி சொல்றாரு, "இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இவனை விட மாட்டோம்" அப்படின்னு சொன்னதோட
ஹீரோவுக்கு செம டென்ஷன். உங்களோட இன்டென்ஷன் வேற என்னவோ இருக்கு. நீங்க யார் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போகலைன்னா உன்னையும் தூக்கி லாடம் கட்ட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோபம். அப்ப ஃப்ரெண்டு சொல்றாரு, இங்க பாரு, நீனும் மாட்டிக்காத. இவங்க வேணுக்கும்னே தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால உன்னையும் ஏதாவது பிரச்சனையில இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ போயிரு அப்படின்னு சொன்னதோட ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, இங்க பாரு நண்பா, உனக்கு எந்தவித பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வராரு. வெளியில வந்துட்டு அதிகாரியை பார்த்து, நீங்க வேற யாரோ சொன்னதை வச்சுதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறாரு. அப்ப அதிகாரி வந்து நேரா அந்த வில்லிக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார், என்னாச்சு, அவனை கை கால் உடைச்சு விட்டுட்டீங்களா? அதுக்கு அதிகாரி சொல்றாரு, மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துட்டு போனான். அவனை பார்க்கவே ஆளு கொஞ்சம் ஒரு மார்க்கமா இருக்கான். அவன் எதுவும் பெரிய இடத்து பையனா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, சேச்சே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, அவனுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. நான் சொன்ன ஆளை மட்டும் கை கால் ஒடிச்சு விடுங்க, அது போதும். இதை கேட்டதோட அந்த அதிகாரியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் எவன் மாட்டினா நமக்கு என்ன, அவன் கை கால் உடைஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ வந்துட்டு நேரா அவருக்கு தெரிஞ்ச அதிகாரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டதோட அவங்களும் நேரா இந்த நவீன பிடிச்சு வச்சிருக்கிற அதிகாரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, சம்மந்தமே இல்லாம ஒருத்தனை கொண்டாந்து போட்டு செல்லுல சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு நாச வேலையை பார்ப்ப அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, சார், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அப்ப அவர் சொல்றாரு, ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணாம நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு, இதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், மரியாதையா அவரை ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொன்னதோட அதிகாரி சொல்றாரு, சார், யாரை சொன்னா அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்றீங்க சார் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இப்போ உன்கிட்ட வந்து பேசிட்டு போனாரே, அவரை நீ யாருன்னு நினைச்ச, இங்க பாரு, ஒழுங்கா அவரை வந்து அந்த பையன் கூட அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ நேரா அதிகாரியை பார்க்க, அப்ப அதிகாரி சொல்றாரு, இங்க பாரு, நீ யாரு அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் யாரை வேணாலும் இறந்துட்டு போட்டோம், ஆனா இப்போ உங்களுக்கு கால் பண்ணது யாரு, உண்மையான அதிகாரி தானே, ஒழுங்கா அவனை விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேலை போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இது கேட்டதோட அவர் ரொம்ப அதிர்ச்சியாகி, சரிங்க, நான் அவங்கள ரிலீஸ் பண்றேன், அடிச்சதுக்கே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரை சாரி சொல்லிட்டு நவீனை ரிலீஸ் பண்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு நவீனை கூட்டிக்கிட்டு நேரா ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க போனதோட நம்ம ஹீரோ கேக்குறாரு, டேய், ஏன்டா இப்படி பண்ற? அப்ப நவீன் சொல்றாரு, நான் துர்காவை பாக்குறதுக்காக தான் வந்தேன், ஆனா திடீர்னு அவங்க இப்படி மாட்டி விடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து நேரா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி நவீனை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொன்னதோட நம்ம துர்கா டக்குன்னு ஃபோனை வாங்கி, அவர் இப்போ எங்க இருக்காரு, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ அட்ரஸை சொல்றாரு. இது கேட்டதோட துர்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியும் அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா நவீனை பார்க்குறாங்க. அப்போ துர்காவுக்கு ரொம்ப மனசு தாங்க முடியல. ஓடி வந்து நவீனை ஹக் பண்ணி, நவீன், என்னால தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கை காலில் எல்லாம் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு துர்கா ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க மாமா, இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு தோணுது. இன்னைக்கு இப்படி இவருக்கு ஒரு ஆபத்து, மறுபடியும் ஏதாவது ஒரு ஆபத்து வராது அப்படிங்கிறதுல வரும் அப்படிங்கிறதுல எந்த வித ஆச்சரியமும் இல்லை. கண்டிப்பா என் சித்தி சும்மா இருக்க மாட்டாங்க, இவரை கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மாமா, இப்படியே நான் அமைதியா நடக்கிறது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவருக்கு என்னால எந்த வித ஆபத்தும் வரக்கூடாது. அதனால போயிட்டு நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்றேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்க. நான் போயிட்டு போறேன், நான் இவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னதோட அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அம்மா அத்தையோட கோவத்தை பத்தி உனக்கு எதுவும் தெரியல, அதனாலதான் இப்படி பேசுறேன். இங்க பாரு, பொறுமையா அவங்க கிட்ட எடுத்து சொல்லிக்கலாம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப்ப துர்கா சொல்றாங்க, இல்ல மாமா, இதுக்கு மேலேயே நான் உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. பாவம், இவரை பாருங்க, எந்த அளவுக்கு எனக்காக அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட நவீன் சொல்றாரு, சரி வா துர்கா, நம்ம எங்கேயாவது வேற ஊருக்கு போயிடலாம். அப்ப ஹீரோயின் டக்குன்னு தடுக்கிறாங்க. ஏய், என்னடி பேசுற, அம்மா நம்ம மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க, அவங்க கிட்ட உண்மையை சொல்றதுல தப்பில்ல, அதுக்காக நீ இப்படி எங்க எல்லாரையும் விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றியா? அதுக்கு
தங்கச்சி சொல்றாங்க, இல்லக்கா, இதுக்கு மேலேயே என்னால கண்டிப்பா வந்துட்டு இவர் கஷ்டப்படுறத தாங்கிட்டு இருக்க முடியாதுக்கா. நாங்க கல்யாணம் ஆகியும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதனால நான் போறேன்க்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னடி இப்படி பேசுற? அம்மா அப்படி கோவமா பேசுறாங்களே தவிர்த்து நம்ம யாரு மேலயும் அவங்க பாசம் காட்டுறதை நிறுத்தினதே கிடையாது. அவங்க எதுக்காக இப்படி கோவப்படுறாங்க? நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இப்படி பேசுறாங்க. அதுக்கு தங்கச்சி கேக்குறாங்க, நல்லா இருக்கணும்னா அதுக்கு யாரு எவனுன்னே தெரியாத ஒருத்தனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக முயற்சி பண்றாங்களே, அது சரியா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா, நான் எப்படியாவது அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு நவீன் இங்க சேஃபா இருக்கட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு நானே அத்தைக்கிட்ட எடுத்து சொல்லி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன். இதை கேட்டதும் நம்ம நவீன் சொல்றாரு, இங்க பாரு, என் ஃப்ரெண்டு கண்டிப்பா வந்துட்டு இதை நிறைவேற்றி வைப்பான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நம்பு துர்கா. இதை கேட்டதோட துர்காவும் சரிங்க, நீங்க சொல்றீங்கல்ல அப்படின்னு சொன்னதோட அதே நேரம் ஹீரோயின் சொல்றாங்க, சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட உடனே நம்ம ஹீரோவும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி துர்காவை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. துர்கா நேரா நவீனை பார்த்து, நவீன் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. நேரா அங்க போனதோட வில்லி கேக்குறாங்க, மூணு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அப்ப ஈஸ்வரியும் வந்துடுறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, நான் என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிருக்கேன். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, கண்டிப்பா இவங்க ஃப்ரெண்டை பாக்குறதுக்குன்னா யார பாக்குறதுக்கு? அந்த நவீனை தான் பாக்குறதுக்கு போயிருப்பாங்க. இப்பதான் அதிகாரி எனக்கு போன் பண்ணாரு. இந்த உன் மாப்பிள்ள இருக்கான்னு அவன் அந்த நவீன ரிலீஸ் பண்ணிட்டான். இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி ராஜாவை பார்த்து, என்ன மாப்பிள்ள இது? அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, பாவம் அவரு இது மாதிரி ஏதோ எதேச்சியா வீட்டுக்கு வந்துட்டாரு. துர்காவும் கொஞ்சம் கூட கேட்டு பாத்தீங்களா? துர்கா என்ன சொல்றான்னா, அவன் ஒன்னும் அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணல அப்படின்னு தான் சொல்றா. அப்படி இருக்கையில எப்படி ஒரு இன்னசென்ட் ஆளு மேல பழி போட முடியும்? அதான் அவரை வந்து காப்பாத்தி விட்டு வந்தோம். இது கேட்டதோட வில்லி சொல்றாங்க, அக்கா, எனக்கு என்னமோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். துர்காவோட காலத்துல நான் தாலிய பார்த்த மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சோ? இது கேட்டதோட ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்செல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காது. ஏற்கனவே நீ சொன்னதுக்கு நான் என் பொண்ணையே சந்தேகப்பட்டுட்டேன். எனக்கே அது வேதனையா இருக்கு. தேவையில்லாம நீ இடையில பேசாத அப்படின்னு சொல்லி தங்கச்சியே பேசுறாங்க. அதே நேரம் ஹீரோயின் சொல்றாரு, சரிங்க அத்தை, எனக்கு சிங்கல் சூளையில முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட அத்தையும் சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் நேரா தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, இங்க பாருடி, நீ யாருக்கிட்டையும் இப்போதைக்கு உண்மையை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. கண்டிப்பா என் புருஷன் வந்துட்டு உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொன்னதோட தங்கச்சியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம்.